ஃபன்னியாவே எடுத்து போயிரலாம்னு முடிவு பண்ண மாரி தான் வந்து ஐயனார் துணை சீரியல்ல சில விஷயங்கள்லாம் நடக்குது. சோழன் செய்ற சில விஷயங்கள் பெர்சனலா வந்து உடன்பாடு இல்லாத ஒரு மாரி வந்து ஒரு பொண்ணுக்கு காதல் வரல, காதல் இல்ல அப்படிங்கிறத வந்து அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், ஒண்ணு சொல்லி தெரிஞ்சிரணும். இந்த பொண்ணுட்ட வந்து நான் வந்து அவங்கள லவ் பண்றேங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க அத ஒத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும். இல்ல நம்ம ஒண்ணா பழகிட்டு இருக்கோம். பழகிட்டு இருக்கும்போது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற சில சில விஷயங்கள்லாம் செஞ்சு, ஒரு இடத்துல அவங்கள்ட்ட உண்மைய சொல்லணும். இது எதுவுமே இல்லாம நான் டிவோர்ஸ் குடுக்க மாட்டேன். நான் வந்து குடிச்சிட்டு போய் ரூம்ல போய் பக்கத்துல போய் உட்காந்துப்பேன். எங்க அண்ணன கூப்பிட்டு வந்து, "இனிமே நீ வந்து அவள அண்ணன்னு கூப்பிட வேணாம்னு சொல்லு. அப்பதான் வந்து அவ என்ன நீ உன்ன அண்ணன்னு கூப்பிடுறாங்க என்ன மதிக்க மாட்றா. என்னையும் அண்ணன் நெனச்சுருவான்னு பயமா இருக்கு. போய் சொல்லு போ." அப்படின்னு வந்து சொல்றது. அவரும் சேரணும், "நீ இங்கேருந்து கிளம்பி போய் எங்க தம்பி சொன்னான்னு" சொல்லிட்டு நிலாட்ட போய், "நிலா இனிமே நீ அண்ணன்னு கூப்பிடாதப்பா. நீ ஏன்ப்பா என்ன அண்ணன்னு கூப்பிடுற? நான் என்ன உனக்கு அண்ணனாப்பான்னு?" கேட்ட உடனே, "என்ன இங்க வந்து வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்துக்கிட்டது ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா எல்லாமா இருந்தது நீங்க தான். நீங்க என்ன இப்படி சொன்னத என்னால தாங்கிக்க முடியலன்னு" கண் கலங்க. உடனே அந்த இடத்துல அத காமெடியா மாத்தி சோழன் எவ்வளோ மட்டமா ஒரு விஷயத்த வந்து பேசினாலும் கூட, அத வந்து காமெடி ஆக்கிரலாம். அப்படி சிறகடிக்க ஆசையில நீங்க பார்க்கலாம். விஜயாவும், ரோகிணியும் பண்ற விஷயங்கள்லாம் காமெடி ஆக்குவாங்க. அதுவும் முக்கியமா விஜயா பண்றத காமெடியா கம்ப்ளீட் காமெடியா மாத்த ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து பேசி அந்த ப்ரோமோவே வந்து ஒரு காமெடியான ப்ரோமோ. பார்க்கறதுக்கு சிரிக்கிற மாரி தான் இருந்துச்சுங்கிறது உண்மையும் கூட. ஸோ இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து சேரன் ஒரு கட்டத்தில வந்து, "ஐயோ! நீ அழாதப்பா. நீ எனக்கு தங்கச்சி தான்ப்பா. நான் வந்து உனக்கு தாய் மாமன் மாரி உன் குழந்தைங்களுக்குலாம் சீர் பண்றேன்ப்பா." அப்படின்னா, "ஐய்யயோ! நீ தாய் மாமனானா, அப்ப நான் குட்டி தாய் மாமனா? அப்ப நான் என்ன அண்ணனா?" அப்படிங்கிற மாரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து இப்ப சோழன விட போறாங்க. ஸோ அந்த கதையில இப்ப அடுத்து பலவிதமான திருப்பங்களுக்கு இடையில இப்ப வானதி அண்ட் பாண்டியன் கதையும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. வானதிய வந்து அவங்க அப்பா வந்து கண்டிக்க ஆரம்பிக்கிறது. சீக்கிரமாவே அந்த ஒரு கல்யாண ட்ராக்கும் ஆரம்பிக்க போகுது. எப்பல்லாம் ஒரு சீரியல் கொஞ்சம் டல் ஆகுதோ, டிஆர்பி லைட்டா அடி வாங்குதுன்னு தோணுதோ, அப்பல்லாம் ஒரு கல்யாண ட்ராக்க கொண்டு வந்தா ஒரு புஷ் கிடைக்கும். அந்த புஷ் வந்து இப்ப பாண்டியன், வானதி கல்யாணத்துல தான் அடுத்து கிடைக்க போகுதுன்னு சொல்லி தோணுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த எல்லா தம்பிகளும் கல்யாணம் முடிச்சிருச்சு. ஏன்பா வந்து சேரனுக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சிருங்கப்பாங்கிற மாரி அடுத்து யார் அவரோட கதை என்ன ஆகப்போகுது? எல்லாரும் ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகப்போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்க இப்போதைக்கு இந்த சோழன் சொன்னது, நிலா பேசினது, அப்புறம் அந்த அண்ணனும் கூப்பிடாதன்னு சொன்னதுங்கிற காமெடி ட்ராக்லாம் பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ்.